கிருபையும் இருக்கும் நல்ல ஆண்டவர், இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் காலவேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை நிறைத்திருக்கிறதுக்கும் கர்த்தாவே எங்கள் மேல் கவனம் வைக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாக இருந்து எங்களுக்காக பலியானீரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மிடமாக ஜீவனை சுவாசத்தையும் தந்து இந்த காலை வேளையிலே நோக்கி ஆராதிக்க உம்முடைய பாடல்களை பாட துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக சோத்திரம் சுவாமி. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும். வரத்திடப்பட்ட மக்களை நீ துரிதமாய் கொண்டு வரும் சுவாமி. நேரத்திற்கு வந்து தொழுது கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாவலைக்கிறோம். எத்தனையோ கவலைகள் கண்ணீர்கள் மத்தியர்களை வந்திருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய வேண்டுதல்களை நீர் தயவாக நிறைவேற்ற முடியாமல் கண்டிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தை எங்களுக்கு முடிக்க நீர் கிருபை செய்ததற்காக சோத்திரம். வரப்போகிற பண்டிகை காலங்களில் நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பேசுகிறாடே தாமி மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. நல்ல வார்த்தைகளால் எங்களை போஷித்து திருப்தியாக அனுப்ப முடியாமல் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனைகள் ஒவ்வொன்றும் நேர்த்தியாயும் கிரமமாயும் நம்முடைய சமூகத்துக்கு பிரதியாய் நடக்க கிருபை செய்யும். துவக்க முதல் முடிவிருந்து நம்முடைய கிருபை எங்களோடு இருந்து தாங்கி வழிநடத்தல் வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா நன்றி ஐயா. யாருக்கும் தெரிஞ்ச பாடல், நம்ம எல்லாம் கைத்தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். கைத்தட்டி பாடலாமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன், தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் பலவீனம் நீக்கிதினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன், பலவீனம் நீக்கிதினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன், தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நல்லா உற்சாகமா கைத்தட்டி பாடலாமா? நன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. உணவு உணவு உடையை நான் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன், உணவு உடையை நான் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன், நன்மை
நாள்தோறும் தருபவரே நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாடினோம் தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழிநடத்தி வருகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும் நாம் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் கிடையாது, ஆனாலும் தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். மீண்டும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் யாவரும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நல்ல கைதட்டி பாடலாமா? தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் வனாந்திரமோ வாடாதே மனமே காடையை அனுப்பிடுவார். வனாந்திரமோ வாடாதே மனமே காடையை அனுப்பிடுவார். கண்ணீர் இல்லையோ எண்ணி பரவரில் நன்மைகள் எத்தனையோ. கண்ணீர் இல்லையோ எண்ணி பரவரில் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் சோதனை வேலையோ சோராதை மனமே இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேலையோ சோராதை மனமே இயேசுவை சார்ந்திடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள் என்றென்றும் ஜீவிப்பார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள் என்றென்றும் ஜீவிப்பார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் கசந்த மரவோ கவலை வேண்டாமே கர்த்தர் உன்னோடெல்லாம். கசந்த மரவோ கவலை வேண்டாமே கர்த்தரோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னை
என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் நான் பாடினது போல ஒரே சிந்தையுமாய் இந்த ஒரு மனதோடு கூட கர்த்தர் இந்த காலவேளையில் துதிப்போமா. இயேசுவே, இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. நம் எந்த சொந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்ம கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத தருணத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறது அது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீர் ஐயா, உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமே தகப்பனே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோமே ஆண்டவரே. எல்லாம் உன் வாயை விரிவாய் திறந்து வசனம் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் திற அதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறாரு. அவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தெய்வமாய் இருக்கிறாரு. எத்தனையோ மனிதர்கள் சொல்லுவார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சொல்லுகிறதை செய்கிற தெய்வமாய் இருக்கிறாரு. ஒருவேளை நாம் அதற்கு தகுதி இல்லாத போதிலும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி கர்த்தர் நம்மை நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறாரு. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாயை திறந்து இயேசுவே நன்றி அப்பா, நீர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறீர கர்த்தாவே, நீர் மகிமையின் தெய்வமாய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் வல்ல பெரும் காரியங்களை கர்த்தர் நீங்க செய்கிறவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மையே கர்த்தாவே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது விவரமாய் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நம்பி இருக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு காலமும் ஒரு இமை நேரத்திலும் ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் எல்லா நேரத்திலும் எல்லா தேவையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நித்தமும் நிரப்பி கர்த்தர் நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஓ இயேசுவே, நாம் மௌனமா இருக்க கர்த்தர் நம்ம இங்கே அழைக்கப்படவில்லை. மரித்தவர்களும் மௌனத்திலும் கர்த்தரை துதியார். ஆனால் நாமோ இது முதற்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவர் ஜீவனுள்ளவர், அவர் மரித்தவர் அல்ல. நாம் பாடினோம், மரித்தோரில் முதல் பேரானீரே என்று சொல்லி. நாம் மரணத்தை கர்த்தர் ஜெயித்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறாரு. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறாரு. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கறையா, 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 துதிக்கறையா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் கற்பத்தில் உப்பவித்த முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயின் கருவிலே உருவாக்குவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் துதியின் நாயகனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை பேர் உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து பார்த்து கர்த்தரை துதிக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை, இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தேவனை அவர்கள் புகழ்வதே கிடையாது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை, கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கறையா, 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 துதிக்கறையா. தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீக்கி ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாம் எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அவரை உயர்த்துகிற பொழுது, அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் உண்மையாகவே விடுதலை பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறாரு. அந்த காலத்தில் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று எழுதியிருக்கிறதே. தேவன் இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கட்டுகளில் நாம் அகப்பட்டு இருந்தாலும், தேவன் நம்மை அறுத்து விடுதலை பண்ணி கர்த்தர் நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறாரு. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எல்லா வசனத்தை சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டவர் கிருபையாய் நம்ம நடத்தி வந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறாரு. நம்மளுடைய வாயில அவருடைய வசனத்தை உச்சரிப்போமா? ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, ஆண்டவரே ஏனென்றால் நீர் எங்களை இந்த இடத்துல நிறுத்திருக்க ஆண்டவரே, நீர் நல்லவர் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபையை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறாரு. அநேகரை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோமே. எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிடையாது. ஆனால் தேவன் நம்மை விடுதலையோடு கூட ஆராதிக்க, விடுதலையோடு கூட கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறாரு. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவன் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறீரே கர்த்தாவே. நீர் மகிமையான தெய்வமாய் இருக்கிறீரே ராஜா. நீர் ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணி நடத்துகிறவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை கர்த்தர் நீங்க தேற்றுகிறவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் பலவீனத்தோடு கூட வந்தாலும் கர்த்தர் புதிய பலத்தினால கர்த்தர் எங்களை நிரப்புகிற தெய்வமாய் இருக்கிறீரே. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேகரை பார்க்கலாம் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோமே. ஒரு பாடல் சொல்லுகிறது, தேவனான் எதினால் விசேஷித்தவன், எதினால் விசேஷித்தவன், ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கை தட்டி பாடுவோமா? நல்ல கை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? தேவனால் விசேஷித்தவன், ராஜா நடை தினம் யோசிப்பவன். தேவனால் விசேஷித்தவன், ராஜா ஒரு விசுவாசத்தோடு கை தட்டி நல்லா பாடலாம் உற்சாகமாய்ப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவனால் விசேஷித்தவன், ராஜா நடை தினம் யோசிப்பவன். தேவனால் விசேஷித்தவன், ராஜா நடை தினம் யோசிப்பவன். என்னோடு வருவது. ஒரு விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? என்னோடு தாகம் கொண்ட
தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எல்லா ஏக்கங்களையும் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனைவரிடம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனைவரிடம் யோசிப்பவர். என்னோடு வருவதினா என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு வருவதினா என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? அது போதும் ஆண்டவரே என்று சொல்லி. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின ஈடில்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பகுதி 4, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, சபை உயிர்ப்பிக்கப்படும் இடம். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, சபை உயிர்ப்பிக்கப்படும் இடம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து
கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, தலைகளை தாழ்த்தி தேவ ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொருட்டு கர்த்தர் நம்முடைய உள்ளங்களில் அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிய செய்யும்படிக்காய் தேவனுடைய வசனங்கள் வல்ல செம்மட்டியாய் திருச்சபை நடுவே வெளிப்படும்படிக்காக நம்ம எல்லோரும் செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாய் உடைய கடமையை மாத்திரம் செய்யும்படிக்கு உடைய சன்னிதானத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பாத்திரத்திற்குள்ளாய் உம்முடைய ஆவியை அருளி செய்து, இந்த பாத்திரத்திற்குள்ளாய் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி, இந்த பாத்திரத்திற்குள்ளாய் உடைய அக்கினி பிழம்பு ஊற்றப்பட்டு அவைகள் சபை முழுவதும் பற்றி பிடிக்கும்படிக்காய் தேவ ஆவியானவர் இந்த காலவேளையில் சபை நடுவே பலத்த கிரியை நடப்பிக்க நீர் ஆயத்தமாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் கர்த்தர் நீர் திறந்தருளும். இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் உயிர்ப்பிக்கப்படட்டும், பாவ உணர்வு உண்டாகட்டும், குத்துண்டவர்களாய் மனம் திரும்பட்டும், ரட்சிப்படையட்டும். தேவ வல்லமை இந்த காலவேளையில் சபை நடுவே வெளிப்படும்படி காய்ச்சபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, சபை உயிர்ப்பிக்கப்படும் இடம். இதற்கு முன்பதாக சிந்தித்த சில பகுதிகளை நாம் ஞாபகப்படுத்தி இந்த 8வது உப தலைப்பினை சிந்திக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 84:6 அதனை மையமாக கொண்டு அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். பள்ளத்தாக்கு என்கிறதான அந்த வசனத்தை மையமாய் கொண்டு கடந்த நாட்களிலே இதுவரைக்கும் 7 பள்ளத்தாக்குகளை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். 1 அழுகையின் பள்ளத்தாக்கு, மனிதன் கர்த்தரோடு பேசும் இடம். 2 கேபார் பள்ளத்தாக்கு, கர்த்தர் மனிதனோடு பேசும் இடம். 3 ஆமக்கோகின் பள்ளத்தாக்கு, பரிசுத்தமாக்கப்படும் இடம். 4 யோசேப்பாத்தின் பள்ளத்தாக்கு, கர்த்தர் நியாயம் தீர்க்கும் இடம். 5 ஒலிவமலையின் பள்ளத்தாக்கு, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படும் இடம். 6வதாக சாவே பள்ளத்தாக்கு, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் இடம். 7வது கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தியானித்தோம், எஸ்கோல் பள்ளத்தாக்கு, கனிகள் நிறைந்த இடமாய் சபை மாற வேண்டும் என்று சொல். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் 8வது உப தலைப்பாக உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, இது சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிறதான நிலையில இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசக்கூடியதாய் இருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனம் 1 முதற்கொண்டு 14 வசனங்கள் வரை நாம் வாசிக்கிற பொழுது தேவ ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கக்கூடிய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் 1வது வசனம், ஆண்டவர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு அவர் கொண்டு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை எசேக்கியேல் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அதனுடைய பின்னணியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, கிமு 597 எசேக்கியேல் யோயாக்கின் ராஜா யூதாவை அரசாண்டு கொண்டிருந்த காலத்தில் நேபுகாத் நேச்சாரால் 10,000 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். யூதாவிலிருந்து தென்தேச நாட்டிலிருந்து 10,000 மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். சிறைப்பிடிப்பின் வரலாற்றினை நாம் பார்க்கிற பொழுது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்
வடக்கு ராஜ்யம் முதலாவது சிறையிருப்பில் சென்று விட்டது, அழிந்து போய்விட்டது. தெற்கு ராஜ்யம் இரண்டாவது சிறையிருப்பாக யோயாக்கின் ராஜா சிறைபிடிக்கப்பட்ட போகிற பொழுது 10,000 பேர் அவரோடு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த 10,000 பேரில் எசேக்கியேலும் ஒருவராய் காணப்பட்டார். இவர் சிறைப்பிடிப்பு அகதியாய் கொண்டு போகப்படுகிற பொழுது அவருக்கு வயது 25 வயது நிறைந்த வாலிபனாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட நிலையில பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கே கொண்டு போய் அகதிகளாய் கொத்தடிமைகளாய் பல்வேறு விதமான வேலைகளை செய்யக்கூடிய நிலைகளில் அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவருடைய பிரபுக்களும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 593வது வருஷம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் எசேக்கியேலை ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். எசேக்கியேல் ஏற்கனவே ஒரு ஆசாரியனுடைய மகன். அப்படிப்பட்டவராய் இருந்தாலும் அவர் இன்னும் ஊழியத்திற்கு வரவில்லை. தேவன் இப்பொழுது சிறையிருப்பில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய எசேக்கியேலை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். எசேக்கியேல் தேவனுடைய ஊழியத்திற்கு வருகிற பொழுது அவருக்கு வயது 30 வயதாய் காணப்படுகிறது. இந்த 30 வயதில் அவர் ஊழியத்திற்கு வந்த பொழுது அவருடைய ஊழியத்தின் அழைப்பை குறித்து எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலுடைய ஊழிய அழைப்பும் தீர்க்க தரிசனங்களும் அவர் கண்ட தரிசனங்களும் வித்தியாசமானவைகள். எசேக்கியேலை போல வேறு ஒருவரும் தரிசனங்களை காணவில்லை. எசேக்கியேலை போல கடுமையாய் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. எசேக்கியேலை போல கருணையான தீர்க்க தரிசனங்களையும் வேறு ஒருவரும் உரைக்கவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த ஆவியினால கர்த்தர் எசேக்கியேலை நிரப்பித்து அவரை ஊழியத்தில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அப்படி ஊழியத்தின் அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து கொண்டே எருசலேமின் அழிவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அவர் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும், எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேமின் மீது யூதாவின் மீது வரக்கூடிய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவை குறித்துதான தீர்க்க தரிசனம். ஜனமே மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் அக்கினியினால் அழிப்பார், அந்நிய ராஜாக்களினால் அழிப்பார், பஞ்சத்தினாலே அழிப்பார், பட்டினியினாலே அழிப்பார் என்று சொல்லி இஸ்ரவேலின் அழிவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் 4ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 24ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? பாபிலோனில் தன்னோடு கூட இருந்த 10,000 யூதர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் அவர்கள் எருசலேமில் மீது இருந்த மற்ற ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் எல்லோருக்கும் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் எருசலேம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்து சில காலங்கள் சென்ற பின்பு கிமு 586 பாபிலோனிய சிறையிருப்பில் இந்த எசேக்கியேல் அடிமைப்பட்டு இருக்கிற பொழுது எருசலேமில் இருந்து செய்தி வருகிறது, உம்முடைய தீர்க்க தரிசனத்தின்படி எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது, ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டார்கள், ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, அரண்மனை தகர்க்கப்பட்டது, சிதேக்கியா ராஜா விலங்கு பூட்டப்பட்டவனாய் அவன் கைது செய்யப்பட்டான் என்கிறதான செய்தி எசேக்கியேலுக்கு எட்டுகிறது. எருசலேமின் அழிவை குறித்து 2 நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே எப்படி அழிவு உண்டானது என்று சொல்லி இந்த செய்தியை கேள்விப்படுகிற பொழுது பாபிலோனிலே இருந்த இஸ்ரவேலர்கள், வடக்கு சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த கொஞ்சம் பேரும், ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட 10,000 பேரும் துக்கித்திருந்தார்கள். சிதேக்கியாவோடு கைது செய்யப்பட்டு வந்தவர்களும் துக்கித்திருந்தார்கள். துக்கித்திருந்த கூடிய காலங்களில் இதற்கு முன்பதாய் வரைக்கும் எசேக்கியேல் கண்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம், தரிசனங்கள் எல்லாம் எச்சரிப்பின் தரிசனங்கள். இப்பொழுது எல்லாம்
அழிந்து போன பின்பு எசேக்கியேல் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய ஜனத்திற்காய் விழுந்து கிடக்கையில் கர்த்தர் எசேக்கியேலை எழுப்பி அவரோடு கூட பேசி அவருக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம்தான் உலர்ந்த எலும்புகளின் தரிசனம். ஒரு பள்ளத்தாக்கிலே ஏராளமான எலும்புகள் அங்கே இருப்பதை அவருக்கு காண்பிக்கிறார். அந்த தரிசனம் இந்த ஜனங்களை உயிர்ப்பிக்கும். அந்த தரிசனம் மீண்டும் இஸ்ரவேல் கட்டப்படும். அந்த தரிசனம் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் மீண்டும் எருசலேமிற்கு செல்லுவார்கள். மீண்டும் ஆலயம் கட்டப்படும். ஜனங்கள் செழிப்பாய் வாழுவார்கள் என்பதை குறிக்கக்கூடிய வண்ணமாய் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை பார்த்த பின்பு தன்னோடு கூட அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எருசலேம் திரும்ப கட்டப்படும், நம்ம எல்லோரும் திரும்ப நம்முடைய சொந்த தேசத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு உபத்திரவங்களின் ஊடாய் பள்ளத்தாக்கு உபத்திரவத்தை மையப்படுத்தி நாம் பேசி வருகிறோம். பல்வேறு உபத்திரவத்தின் ஊடாய் எசேக்கியேல் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார். பல்வேறு உபத்திரவத்தின் ஊடாய் அவர் தரிசனங்களை கண்டார். பல்வேறு உபத்திரவத்தின் ஊடாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார். பல்வேறு உபத்திரவத்தின் ஊடாய் கர்த்தருக்கென்று அவர் ஊழியம் செய்யும்படிக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலேயும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று தம்முடைய ஊழியத்தை அவர் செய்து முடிக்கக்கூடியவராய் அவர் காணப்பட்டார். அப்ப சபை உயிர்ப்பிக்கப்படக்கூடிய இடம். இப்படிப்பட்ட காரியங்கள் அதனுடைய பின்னணியத்தில் இருக்கிறது. இப்ப எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறது? வசனம் 2 எசேக்கியேல் 37:2 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இங்க 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இந்த உலர்ந்த எலும்புகள் என்ன என்று நாம் பார்ப்போமானால் எசேக்கியேல் 37:2 வரைக்கும், இதுக்கு முந்தைய ஸ்லைடு 2-14 வரைக்கும் உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உலர்ந்த எலும்புகள் வசனம் 2-3 ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறது. இஸ்ரவேல் மக்கள் வடக்கு சாம்ராஜ்யமாய் இருக்கட்டும் தெற்கு சாம்ராஜ்யமாய் இருக்கட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தெய்வத்தை பின்பற்றி தேவனுடைய ஆலயத்தில் பலி செலுத்தப்படாமல் ஆராதனை நடத்தப்படாமல் ஆசாரிய ஊழியம் நடைபெறாமல் பாடல்கள் இல்லாமல் துதி சத்தம் இல்லாமல் ஆலயம் வெறுமையாக்கப்பட்டிருந்தது. ஜனங்களிடத்தில் துதி இல்லை, ஜனங்களிடத்தில் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படவில்லை, ஜனங்களிடத்தில் உபவாசம் இல்லை, ஜனங்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை. அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போகக்கூடியவர்களாய் ஒரு ஆவிக்குரிய மரணம் 2 சாம்ராஜ்யத்திலும் காணப்பட்டது. அது முதலாவது வடக்கு சாம்ராஜ்யத்தில் காணப்பட்டது, கர்த்தர் அழிவை அனுப்பினார். 2வது தெற்கு சாம்ராஜ்யத்தில் இந்த ஆவிக்குரிய மரணம் உண்டான பொழுது கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய சிறைப்பிடிப்பை அவர் ஏற்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு சபை இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் தேசத்தை, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தரிசனமாக பேசப்படுகிறதை பின்வரும் வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில சபை செத்ததாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஆவியானவர் சபை செத்த நிலையில இருந்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எருசலேமிலே தேவாலயம் இருந்தது, எருசலேமிலே ஆசாரியர்கள் இருந்தார்கள், எருசலேமிலே லேவியர்கள் இருந்தார்கள், ஊழியத்திற்கு வேண்டிய பணிவிடைக்கு வேண்டிய பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள், ஆராதனைக்கு வேண்டிய அத்தனை பணிமுட்டுகள் இருந்தது. ஆனால் ஆராதனை ஸ்தலத்தில் ஆராதனை இல்லை, தேவ ஆலயத்தில் தேவன் இல்லை, தம்முடைய ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை, தம்முடைய ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை.
உலர்ந்த எலும்புகளாய் அவளுடைய ஜீவியம் மாறி போனது. இந்த உலர்ந்த எலும்புகள் என்ன? ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. இந்த எலும்புகளில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. இந்த எலும்புகளுக்குள் போன்மேரா கொஞ்சம் கூட இல்லை, சுத்தமாக காஞ்சு போயிடுச்சு. கையில் எடுத்து உடைத்தால் எல்லாம் உடைந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு தரிசனம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களால் இனி தங்களால் ஏதாயிலும் செய்யக்கூடும் என்று நினைத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நிலைக்கு அவளுடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு திருச்சபையும் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாய் தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆலயம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஜனங்களாய் நாம் வருகிறோம். நமக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? நமக்குள் தேவ ஆவியினுடைய நிறைவு இருக்கிறதா? நமக்குள் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா? நமக்குள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து, உயிரோடு கூட இருந்து செத்தவர்களாய் இருக்கக்கூடிய நாம் மனம் திரும்பும்படிக்கு கர்த்தர் இந்த காலவேளையில சபைக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த உலர்ந்த எலும்புகளின் அனுபவம் சபையில மாற்றப்பட வேண்டும். இந்த சபையில் மட்டுமல்ல, உலகளாவிய திருச்சபைகளில இன்றைக்கு ஆடல் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, பல்வேறு விதமான நவீன பிரசங்கங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இல்லை. இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு முழு திருச்சபையாய் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உலர்ந்த எலும்புகள் ஆவிக்குரிய மரணம். அதைத்தான் 2-3 வசனத்தில் வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது உலர்ந்த எலும்பு கர்த்தருடைய வார்த்தை இன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று சொல்லி 4வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளிடத்துல, எலும்புகளுக்கு ஒப்பனையாய் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களிடத்துல என்னுடைய வார்த்தை இல்லை. இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய மக்களோடு என் வார்த்தையை நீ பேசுவாயானால் இஸ்ரவேல் மக்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளின் ஜீவியம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பேச வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறோம். அந்த வசனங்களை நாம் பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இதைத்தான் எலும்புகளின் பள்ளத்தாக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாய் இருக்கிறது. உலர்ந்த எலும்பு அவர்களுடைய வாழ்க்கை அற்றுப்போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? என்ன துன்பம், என்ன கண்ணீர், என்ன வருத்தம், என்ன வியாதி, அவைகளோடு கூட இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசுவீர்களானால் திருச்சபை உயிர்ப்பிக்கப்படும், குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும், வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படும். அந்த வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையை தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு திருச்சபையிலிருந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற பொழுது உலர்ந்த எலும்புகளாய் இருக்கக்கூடிய ஜீவியம் மாறும். 3வது அங்கே சொல்லப்பட்டிருப்பது என்ன? 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கிற பொழுது அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த எலும்புகள் துண்டு துண்டாய் ஆங்காங்கே கிடக்கிறது. இப்போ நான் மரித்து போனேன், ஆனால் நான் எலும்பு கூடாய் இருக்கிற பொழுது என் கை ஒரு பக்கம், கால் எலும்பு ஒரு பக்கம், தலை எலும்பு ஒரு பக்கம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவின் நாட்களில் சிறைபிடித்து சொல்லுகிற பொழுது மரித்து போனார்கள். கட்டிடங்கள் இடையேயும் அக்கினியின் இடையேயும் எலும்புகளின் கூட்டங்கள் திரளாய் கிடந்ததை கர்த்தர் அவருக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆவியை அந்த எலும்புகளுக்குள் அனுப்புவேன். இந்த எலும்புகள் எப்பொழுது செயல்படும் என்று சொன்னால் ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற பொழுது. அந்த 5லிருந்து 10 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் நிறுத்தி வாசிங்க. ஒவ்வொரு வசனமும் அற்புதமாய் இருக்கும். ஆண்டவர் எலும்புகளை பார்த்து பேச சொல்லுகிறார். அந்த எலும்புகள் ஒன்றொன்றாய் வந்து சேர்ந்து கொள்ளுகிறது.
அந்த எலும்புகள் ஒரு உருவத்தை பெறுகிறது. பின்பு ஆண்டவர் எலும்புகளோடு பேச சொல்லுகிறார். அதற்கு நரம்புகள் உருவாகிறது, அதற்கு சதைகள் உருவாகிறதற்கு, அதற்கு உருவம் உருவாகிறது. வசனம் சொல்லுகிறது, அதற்குள் ஆவி இல்லாது இருந்தது. எல்லாம் உருவாயிடுச்சு, அதுக்குள்ள என்ன இல்லை? ஆவி இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் நல்ல வெள்ளை வெள்ளை போட்டு சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள என்ன வேண்டுமா? ஆவியின் நிறைவு வேண்டும். இப்போ ஆண்டவர் அதற்கு பின்பு சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை அனுப்புவேன் இவர்கள் மீது, இந்த எலும்புகள் மீது என் ஆவியை நான் ஊற்றுவேன், ஊதுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆவியை அந்த எலும்புகள் மீது ஊதுகிற பொழுது அவைகள் உயிரடையும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியின் நிறைவு இன்றைக்கு எலும்புகளாய், மாம்சமாய், நரம்புகளாய், ஒரு முழு உருவமாய், சபையின் அங்கமாய் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ளாய் தேவன் தம்முடைய ஆவியின் நிறைவை ஊற்ற வேண்டும் என்கிறதான வாஞ்சியோடு தாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிற பொழுது கர்த்தர் இந்த சபையை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய குடும்பங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்க உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் பாபிலோனில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும், சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கும், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கும், முன்பு வந்த 10,000 பேருக்கும், பின்பு வந்த சிதேக்கியாவோடு கூட வந்தவர்களுக்கும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார் என்கிறதான தரிசனத்தை தீர்க்க தரிசனமாக அவர் எடுத்து உரைக்கிறார். இதெல்லாம் சொன்ன பொழுது ஜனங்களுக்குள்ள 11வது வசனம் வாசிப்போம். இந்த எலும்புகள் யாராம்? இஸ்ரவேல் வம்சத்தார். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம்னு இப்ப இல்லை, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகிறது. இவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்தார். அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடுத்தது, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. அதுக்கு அடுத்தது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். அப்ப அவங்க சொல்லக்கூடியது என்ன? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எசேக்கியேலே, நீ எத்தனை தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், எருசலேமை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று சொல்லி எத்தனை தீர்க்க தரிசனம் சொன்னாலும், எத்தனை தரிசனங்களை பார்த்தாலும், எத்தனை கருணை நிறைந்த வார்த்தைகளை, அன்பு நிறைந்த வார்த்தைகளை, ஆண்டவரின் வார்த்தைகளை எங்களுக்கு சொன்னாலும் எங்க மனசு உடைந்து போய்விட்டது. எங்களுடைய சிந்தை அளவில் நாங்கள் உடைந்து போய்விட்டோம், உடல் அளவில் உடைந்து போய்விட்டோம். திரும்ப எங்களுடைய தேசத்துக்கு போவோம் என்கிறதான நம்பிக்கை இல்லை. கர்த்தர் எங்களை பலப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை இல்லை. இதோடு கூட இஸ்ரவேலுடைய ஆட்டம் முடிந்தது என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சீங்கன்னா 13வது வசனம் 12, 13, 14 வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்பிக்கை அற்ற நிலையில அவர்கள் சொல்றாங்க, நாங்க அவ்வளவுதான், பாபிலோன்லயே எங்களுடைய கதை முடிந்து போயிடுச்சு, இனி நாங்கள் எங்களுடைய சொந்த தேசத்திற்கு போக முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப கொண்டு போவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில் நான் இந்த வியாதியோடு மரித்து போயிடுவேன், இந்த போராட்டத்தோடு மரித்து போயிடுவேன், இந்த கடனோடு நான் மரித்து போயிடுவேன், என் ஜீவனை முடித்து கொள்ள தற்கொலைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், இனி நான் வாழ்வதற்கு எனக்கு பலன் இல்லை, ஜீவன் இல்லை, அவமானம், துக்கம் தாழ முடியலை. ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். முடியாது என்று சொன்ன இடத்துல, சாத்தியமில்லாத இடத்துல, எல்லாம் அற்றுப்போன இடத்துல, உயிர்ப்பிக்கப்படுவதற்கு துளியேனும் அறிகுறி இல்லாத இடத்துல ஆவியானவர் தம்முடைய ஆவியை அனுப்பி உலர்ந்த எலும்புகளின் கூட்டத்தை மகா சேனையாய் எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். அப்படின்னு சொன்னா அந்த சேனையை போல
அடிமைத்தனத்தில் கொத்தடிமைகளாய் சிறையில் இருக்கிற என்னுடைய ஜனத்திற்காக நான் அன்பு பாராட்டி கருணை காண்பித்து மீண்டும் அவர்களை தட்டி எழுப்பி என்னுடைய சொந்த தேசத்தில் என்னுடைய நாமம் விளங்கும்படிக்கு என் ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதனால தான் இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் வரலாற்று படைத்த தேசம். கடந்த ஒரு ஆண்டு காலமா எவ்வளவோ யுத்தங்கள், எவ்வளவோ நாசம், எவ்வளவோ அழிவு. உலகத்திலே மிக சிறிய நாடு, அதற்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஒரு காலம் மறந்து போகிறவர் அல்ல. அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலையோடு, விசுவாசம் இல்லாத நிலையோடு சபை காணப்படுகிறது. வருகிற விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகலன்னா பாஸ்டர் கேட்பாங்க, அதனால போகலாம். இல்லை, உங்களுடைய நம்பிக்கை இல்லாத இடத்துல, நீங்க முடிந்தது என்று சொன்ன இடத்துல கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்துகிறார், உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறார், சபையில ஏற்படுத்துகிறார், வேலையில ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையற்ற நிலையில நம்பிக்கையை புதுப்பியுங்கள். ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு தம்முடைய ஜனத்திற்கு அப்படியாய் வார்த்தைகளை அனுப்பினார். அனுப்பி 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவரின் உயிர்ப்பித்தலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 14வது வசனம் வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். சரி, வேற ஒருத்தர் நல்ல சத்தத்தை உயர்த்தி தெளிவா வாசிங்க பார்க்கலாம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் தேசத்தார், அது இன்றைக்கு திருச்சபையை குறிக்கிறது. உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கையின்மை இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது, அது திருச்சபையை இன்றைக்கு குறிக்கிறது. உலர்ந்த எலும்புகள் அழிந்து போகிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அறிக்கையிட்டார்கள், இன்றைக்கு திருச்சபையை அது குறித்து பேசுகிறது. இப்படி நம்பிக்கை அற்ற இடத்துல, அழிந்து போகிறோம் என்கிற இடத்துல வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதைத்தான் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வைக்கப்படும். கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியினால் மீண்டும் உங்களுடைய ஸ்தானத்தில், உங்களுடைய ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவங்க ஒரு நாள் 2 நாள் அடிமைத்தனத்தில் இல்லை, 70 வருஷம் 70 வருஷம் பஞ்சம், பசி, பட்டினி, சிறையிருப்பு, கொத்தடிமை, பல்வேறு விதமான வேலைகள், வெயில், மழை, பலவிதமான இன்னல்கள், இவைகளின் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் துன்பம் 2 நாள் துன்பத்தை பார்த்து சொல்லலை, 70 வருஷ துன்பத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். 70 வருஷமா நீங்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, 70 வருஷமா அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, 70 வருஷமா கொத்தடிமையில் இருக்கிறீங்க, 70 வருஷமா உங்களுடைய பலன் குன்றி போனது. ஆனால் என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைக்கப்படுகிற பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். உலக வரலாற்றில், உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்கள் ஏற்பட்டது. ஆண்டவர் மீண்டும் தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர் ஸ்தாபித்தார்.
உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். இன்றைய நாள் அளவிலேயும் உலகம் முழுவதில் இருந்தும் பல்வேறு யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். உங்களுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையான திருச்சபையாரே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி திருச்சபையாருக்குள் வைக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினால் திருச்சபை உயிர்ப்பிக்கப்பட போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினால் உங்களுடைய நிலையில நிறுத்தப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியினால் உங்களுக்கு உண்டான உயர்வு உண்டாகும். உங்களை காண்கிறவர்கள் தேவனை காண்கிற நிலையை கர்த்தர் உருவாக்க போகிறார். அதற்காய் திருச்சபை ஊக்கமாய் பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த கடைசி காலம் எழுப்புதலின் காலமாய் இருக்கிறது. சபைகளின் நடுவே காணப்படக்கூடிய செத்த ஜீவியம் மாறணும், செத்த ஜெபம் மாறணும், செத்த ஆராதனை மாறணும், செத்த வேத வாசிப்பு மாறணும், செத்த உபவாசம் மாறணும், செத்த பரிசுத்தம் மாறணும். எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும்படிக்கு நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. தேவ ஆவியானவர் எருசலேமை உயிர்ப்பிப்பதை குறித்து அவர் தரிசனம் கொடுத்தார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதன்படியே இஸ்ரவேல் உயிர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு இன்றைக்கு நம் கண்கூடான காட்சியாய் சாட்சியாய் நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை போல தேவன் திருச்சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களில் இருந்தும் கர்த்தர் மீண்டுமாய் எழுப்பி நிறுத்த அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். 1792 ஆண்டில் இருந்து 1875 ஆண்டு வரை வாழ்ந்த சார்லஸ் ஃபின்னி, அவருடைய காலத்தை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், அவர் எழுப்புதலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய காலத்தில் எழுப்புதலை குறித்து அவரை போல வேறு ஒருவரும் பிரசங்கித்தது இல்லை என்று சொல்லி வரலாறு குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். சார்ல்ஸ் பின்னி அமெரிக்க தேசத்தில் உண்டான லிப்சிகன் என்கிறதான மாவட்டத்தில் வாரன் என்கிறதான ஊரிலே அவர் பிறந்தார். 29 வயது வரையிலையும் குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம்தான். ஆனால் பெற்றோர்கள் சபைக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள். சபையினுடைய வாசனை கிடையாது, வேதத்தின் வாசனை கிடையாது, ஜபம் கிடையாது. வாரன் என்கிற ஊரிலே இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஒப்பனையாய் செத்த ஜீவியம்தான், செத்த ஆராதனை தான். ஆலயம் வெறுமையாக்கப்பட்டிருந்த நிலை அன்றைக்கு காணப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில இவர் வளர்ந்தார். இவர் வளர்ந்த பொழுது இவருடைய பெற்றோர்கள் இவரை சட்ட படிப்பு படிப்பதற்காக சட்ட கல்லூரியிலே சேர்த்தார்கள். சட்ட கல்லூரியிலே இருந்த ஒரு ஆசிரியர் சட்ட படிப்பை சொல்லிக் கொடுக்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா சட்ட புத்தகத்தை விட தேவனுடைய வேதாகமமே சிறந்த சட்ட புத்தகம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். இந்த பைபிள் தான் தலை சிறந்த சட்ட புத்தகம். இதை படித்து விட்டால் நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒவ்வொரு வகுப்பிலையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் 29 ஆண்டுகள் வேதத்தின் வாசனை இல்லாமல், வசனத்தின் வாசனை இல்லாமல், ஜப ஜீவியம் இல்லாமல், ஆலயத்திற்கு செல்லாமல் வாழ்ந்திருந்த அந்த மனிதன் வேதாகமத்தை வாங்கி திருட்டளவாய் வாசிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டிற்கு அதிகாலமே புறப்பட்டு போய் திருட்டளவாய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தான் ஒரு கொடூரமான வாலிபன், தான் இஷ்டம் போல் வாழ்ந்த வாலிபன், நான் வாசிப்பதையோ ஜெபிப்பதையோ மற்றவர்கள் பார்த்தால் எனக்கு அது வெட்கமாய் இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை விட்டு தூரமாய் ஒரு காட்டிற்குள் சென்று அவர் ஜெபிக்கக்கூடியவராய் ஆரம்பித்தார்.
ஒரு நாள் காலை அதிகாலமே புறப்பட்டு போன அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆவியானவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். அன்றைக்குத்தான் ஆவியானவரை குறித்து அவருக்கு வெளிப்பாடு வந்தது. நிறைவை பெற்றார். பாவத்தினால குத்துண்டப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் தேம்பி தேம்பி அழுதார். தன்னுடைய வாலிப காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்தார். தேவ அபிஷேகம் அவரை நிரப்பிற்று. கர்த்தரிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டானது. அவர் கண் விழித்த பொழுது அது நடு பகலாய் இருந்தது. காலையில ஜெபிக்க போன மனிதன் மதியம் நடுப்பகல் வரைக்கும் தேவ சமூகத்தில் போராடி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஜீவியம் மாறியது. அன்று முதற்கொண்டு சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொருட்டு பல இடங்களுக்கு புறப்பட்டு போனார். அவருக்குள் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பின விதங்களில் அவருடைய காலத்தின் எழுப்புதலை குறித்து வரலாறு சொல்லுகிற பொழுது எழுப்புதலின் பிரசங்கிகள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அதன் மூலமாய் சபை உயிர்ப்பிக்கப்பட்டது, தேசங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் இவர் தன்னுடைய கண்ணினால் ஒரு பார்வை பார்த்தாலே போதுமாம், அவளுடைய வாழ்க்கையில பெரிய எழுப்புதல் வந்துவிடுமா. அப்படி இவரோடு கூட படித்தவர்கள், இவர் போகிற இடங்கள், இவருடைய நண்பர் கூட்டங்கள் எங்கெல்லாம் போறாரோ இவருக்குள் இருந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொட்டு கிறிஸ்துவ அண்டை நிறுத்தினது. அவருடைய காலங்களில் ஆங்காங்கே 2-3 பேராய் கூடி 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 ஜெபிப்பார்களாம். எல்லா இடங்களிலும் ஜெப ஆவி ஊற்றப்பட்டு இருந்தது. ஒரு முறை ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி முடித்து அவர் தன்னுடைய நண்பருடைய பஞ்சு தொழிற்சாலைக்கு அவர் புறப்பட்டு போனார். அந்த தொழிற்சாலைக்கு அவர் புறப்பட்டு போகிற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஏற்கனவே ஜெபத்தில் அவர் இருந்து வந்தபடியினால் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. பார்ப்பவர்கள் எல்லோருக்குள்ளும் பயம் உண்டாயிருந்தது. அந்த ஆலையில் வேலை செய்கிற அத்தனை பேரும் பின்னியை அறிந்திருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இவர் உள்ள போன உடனே ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட குசு குசுன்னு பேசிச்சா. என்ன பேசினாலும் இவர் அப்படி இப்படி என்று சொல்லி அவரை குறித்து கேளிக்கையாய் கிண்டலாய் பேசின சத்தம் சார்ல்ஸ் பின்னியுடைய காதுகளில் விழுந்த பொழுது அவர் அந்த பெண்ணை பார்த்து அப்படியே நின்றாராம். அந்த பெண்ணை பார்த்து அப்படியே நின்றவுடன் அந்த பார்வையிலேயே அந்த பெண் கீழே விழுந்து போனாலாம். கீழே விழுந்து கதறி அழுது ஜெபித்து தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய ஆரம்பித்தாள். இவள் ஜெபிப்பதை பார்த்து, இவள் அறிக்கை செய்வதை பார்த்து இவளுக்குள் வெளிப்பட்ட பாவ உணர்வு, இவளுக்குள் வெளிப்பட்ட அபிஷேகம், அன்றைக்கு அந்த தொழிற்சாலையில் ஏறக்குறைய 500 பேர் வேலை செய்தார்கள். அத்தனை பேருக்குள்ளும் அந்த அனல் புறப்பட்டு போனது. எல்லோரும் கதறி கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஓனர் வந்து சொன்னாரா, கொஞ்ச நேரம் வேலையை நிறுத்திட்டு இதை ஜெப நேரமா மாற்றுவோம் என்று சொல்லி ஜெப நேரமாய் அந்த கம்பெனி முழுவதும் ஆராதனை கூடமாய் மாற்றியது. எல்லோரும் அழுது புரண்டு பாவத்தை அறிக்கை செய்து தேவ ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். ஏனெனில் கர்த்தர் சார்ல்ஸ் பின்னிக்குள் அப்படிப்பட்டதான ஒரு தேவ வல்லமையை வைத்திருந்தார். உயிரற்ற ஒரு சடலமாய் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில் 29 ஆண்டு காலம் சபை வாசனை இல்லை, 29 ஆண்டு காலம் ஜெபம் இல்லை, 29 ஆண்டு காலம் வேத வாசிப்பு இல்லை. எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தாரோ அப்பொழுது கர்த்தர் அவரை அபிஷேகித்தார், அவரை எடுத்து பயன்படுத்தினார். தேசம் அசைக்கப்பட்டது. ஜனங்கள் பல்லாயிரக்கணக்காய் ரட்சிக்கப்பட்டார்கள். சுகம் உண்டானது, பாவ உணர்வு உண்டானது. அதே தேவ வல்லமை இன்றைக்கு இந்த சபையை நிரப்பும். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது, தேவ சத்தத்திற்கு பின்னி கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழியத்தின் காலங்களில் சினிமா கொட்டைகள் மூடப்பட்டது, நாடக சாலைகள் மூடப்பட்டது, நடன சாலைகள் மூடப்பட்டது, குடிக்கக்கூடிய கிளப் எல்லாம் மூடப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் தேசமெங்கும் சபையெங்கும் அசைவாடி கொண்டிருந்தார். ஜனங்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அமெரிக்க தேசத்திலும் இங்கிலாந்து தேசத்திலேயும் பல்வேறு தேசங்களில் எழுப்புதலின் அனல்
பிரவாகித்து ஓடினது. ஜனங்கள் கர்த்தரண்டை திரும்பினார்கள். ஒரு நற்செய்தி கூட்டத்தில் அவர் பிரசங்கிக்கும்படிக்காய் புறப்பட்டு போன பொழுது அந்த பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக ஒரு பெரிய தொழில் அதிபர், வியாபாரம் செய்யக்கூடியவர் வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தாராம். கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு இந்த பின்னையினால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். இந்த பின்னை தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டவராய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருக்கிற பொழுது அவர் அந்த நாற்காலியில் இருந்து பொத்தென்று கீழே விழுந்து விட்டாராம். சிறிது நேரம் கழித்து மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்த பொழுது அவருடைய உடலில் ஒன்றும் இல்லை, அவர் பாவ உணர்வினால குத்தப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொண்டு அவர் எங்கெல்லாம் தொழிற்சாலை வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் இவரை கொண்டு ஜெபித்து எல்லா தொழிற்சாலையும் கிறிஸ்தவ கூடமாய் மாறியது. ஒருமுறை ஒரு நீதிபதியை ஒரு ஆராதனையில சந்திக்கிறார். அந்த நீதிபதி அங்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது, நான் எத்தனையோ பேருக்கு தீர்ப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால் இந்த சபையில் நான் நிற்க முடியாது என்று சொல்லி ஓ என்று கதறி அழுது தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார். அவர் மூலமாய் பல்லாயிரக்கணக்கான நீதிபதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். வரலாறு சொல்லுகிறது, அவருடைய ஊழியத்தின் ஒரு வருட காலத்தில் 1,00,000 மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. ஊழியத்தின் ஒரு வருட காலத்தில் 1,00,000 மக்கள் கர்த்தரண்டை திசை திருப்பப்பட்டார்கள். இன்றைக்கு அதே வல்லமை உயிரோடு கூட இருக்கிறது. அதே வல்லமையை கொடுக்க தேவ ஆவியானவர் நம் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தக்கூடிய காலம் இதுவாய் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது தான். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிற பொழுது வெறுமையாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பித்து அவர் எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். சார்ல்ஸ் பின்னியுடைய காலங்களில் எல்லா இடங்களிலும் எழுப்புதல், தேவ ஆவியானவருடைய நிறைவு, தேவ ஆவியானவருடைய வல்லமை ஆளுகை செய்தது. அநேக வாலிபர்கள் தங்களுடைய பாவ இச்சைகளிலிருந்து விடுபட்டார்கள். கர்த்தருக்கென்று தங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்தார்கள். குடியிலிருந்தோம், பெண்ணாசையில் இருந்தோம், மண்ணாசையில் இருந்தோம், டான்ஸில் இருந்தோம், டிராமாவில் இருந்தோம், கேளிக்கை கூத்துகளில் இருந்தோம். கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். அநேக வாலிபர்கள் கர்த்தர் அண்டை திருப்பப்பட்டார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த எழுப்புதல் இன்றைக்கு இந்த திருச்சபைக்குள் உருவாக வேண்டும். அதற்கு நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு செபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உலர்ந்த எலும்புகளாய் அமெரிக்க தேசம் காணப்பட்டது. சார்ல்ஸ் பின்னியுடைய காலங்களில் கர்த்தர் அதற்கு உயிர் மீட்சியை அனுப்பினார். இன்றைக்கு ஏனோதானோன்னு சபைக்கு வருகிறோம், கடமைக்குன்னு சபைக்கு வரோம், ஏதோ 4 வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் செத்த ஜெபம், இந்த வாழ்க்கை செத்த ஜீவியம். நம் வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தர்க்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும். நம்மை கொண்டு குடும்பம் மாற வேண்டும், நம்மை கொண்டு சமுதாயம் மாற வேண்டும், நம்மை கொண்டு திருச்சபை மாற வேண்டும். நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவ ஆவியானவர் அப்படியாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களில் 5 நாட்கள் 24 மணி நேர ஜெபம் நடைபெற்றது. ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் ஊழியர்கள் மாற்றப்பட்டு தொடர்ந்தேர்ச்சியாய் ஜெபம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் காலை 10 மணிலிருந்து 2 மணி வரையிலேயும் இந்த ஜெப நேரத்தில் அதிகப்படியாய் 35 பேர், குறைந்தபடியாய் 18 பேர். இது நாளுக்கு நாள் இப்படி பெருகினார்கள். இந்த ஜெபம் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை அதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் உணர்ந்தார்கள். 3வது நாள் ஜெபத்தில் தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்ததான வேளையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அவர் பேசினார். சபையை குறித்தும், வாலிபர்களை குறித்தும், தேசத்தை குறித்தும் வெளிப்பாடுகளையும், தரிசனங்களையும், தீர்க்க தரிசனங்களையும், ஜெப பாரத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி பல்வேறு தரிசனங்கள் உண்டு. அவைகளில் ஒன்றை இந்த செய்திக்கு
இணையாய் இருக்கும் என்கிற விதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நம்முடைய இந்த திருச்சபைக்கு முன்பதாய் அநேக கவிழ்க்கப்பட்ட பானைகள், திருச்சபையின் வாசல்களிலே அநேக கவிழ்க்கப்பட்ட பானைகள் வாசல்களிலே ஏராளமாய் இருப்பதை ஒரு சகோதரி கண்டார்கள். அந்த பானைகள் எல்லாம் சிறிது நேரம் கழித்து ஆராதனையில் நிற்கிறவர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்ட பானை திரும்ப நிமிர்த்தி தன்னுடைய கைகளிலே அதை மேல் நோக்கி வைத்து கொண்டிருக்கிற பொழுது அதில் மேலே இருந்து தண்ணீர் ஊற்றப்படுவதாக ஒரு தரிசனத்தை கண்டார்கள். இது ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கு அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சபையை குறித்து வெளிப்படுத்தின காரியம் கவிழ்க்கப்பட்ட பானையாய் திருச்சபை இருக்கிறது. திருச்சபைக்குள் தேவ ஆவியானவருடைய நிறைவின்றி காணப்படுகிறோம், தேவனுடைய ஆளுகையின்றி காணப்படுகிறோம். எப்பொழுது இந்த பானையை நம்முடைய கைகளிலே பிடித்து கொண்டு தேவனை நோக்கி தாகத்தோடு காத்திருக்கிறோமோ, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுது தேவ ஆவியின் நிறைவு சபைக்குள் நிறைவாய் உண்டாயிருக்கும். திருச்சபை வெறுமையாய் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவ ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவா இருக்கு, நம்முடைய வேத வாசிப்பு எவ்வளவா இருக்கிறது, நம்முடைய மன்றாட்டு ஜெபம் எவ்வளவா இருக்கிறது, நம்முடைய உபவாசம் எவ்வளவா இருக்கிறது. ஒரு நாளில் வாலிபர்களாய் கூடி ஜெபித்தோமே, ராப்பகலாய் ஜெபித்தோமே, அந்த ஜெபம் எங்கே? பெண்களாய் சமயம் கிடைக்கிற பொழுது கூடி கூடி ஜெபித்தோமே, அந்த ஜெபம் எங்கே? சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தோமே, அந்த ஊழியம் எங்கே? மற்றவர்கள் துன்பப்படுகிற பொழுது அவர்களுக்காய் பாரப்பட்டோமே, அந்த பாரம் எங்கே? வாரம் வாரம் சபை கூடுகிறோம், ஏராளமாய் வருகிறோம், காணிக்கை பை நிறைகிறது. இது முக்கியம் அல்ல. சபை தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் சபையை நிரப்பிக்க வேண்டும். எழுப்புதல் எங்கேயோ இருந்த அல்ல, நீலங்கரையில் இந்த இயேசு கிறிஸ்து சபையில் உங்கள் மூலமாய் பற்றி எரியும். கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது இந்த வருடம் வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் சத்தமாக சொல்லணும். தம்பி அதை போடாதீங்கப்பா, சொல்லுங்க. இதிலேயே நம்ம உயிர்ப்பிக்கப்படணும், இதிலேயே நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். வெக்கமா இல்லை நமக்கு, வெக்கமா இல்லை நமக்கு. ஒரு சபையில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தம், ஆண்டுதோறும் வைத்து ஜெபிக்கக்கூடிய வாக்குத்தத்தம் இன்றைக்கு மறந்து போனது. அப்போ ஆவியானவர் எந்த அளவில் நம்மை பார்த்து துக்கப்படுவார், எந்த அளவில் நம்முடைய ஜீவியம் இருக்கிறது, எந்த அளவில் நம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறோம். கவிழ்க்கப்பட்ட பானையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவியம் தெய்வ சமூகத்தில் நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேறல, எப்படி நிறைவேறும்? வாசிக்கலாமா? போடுங்கப்பா, அந்த வசனத்தை போடுங்க. ஏசி 58:12 வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ஏசி 58:12 சத்தமா. எப்போ நம்மிடத்தில் தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த குடும்பங்களை கட்ட முடியும், பாழாய் கிடக்கிற சபைகளை கட்ட முடியும், பாழாய் கிடக்கிற வாழ்க்கையை கட்ட முடியும்? எப்பொழுது தேவ ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள் இருக்கிற பொழுது. இன்றைக்கு நம்ம ஆளுகை செய்கிறது எது? டிவி ஆளுகை செய்தா, மொபைல் ஆளுகை செய்தா, கூடி கூடி கிண்டல் பேசி சிரித்து கொண்டிருக்கிறோமே, அது நம்மை ஆளுகை செய்தா? ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்களை கொண்டு சபை கட்டப்படும்,
உங்களை கொண்டு தேசம் கட்டப்படும். உங்களை கொண்டு உங்களுடைய வியாபார ஸ்தலம் கட்டப்படும். உங்களை கொண்டு நீங்கள் நடத்துகிற பிரேயர்ஸல் கட்டப்படும். எங்கே போனாலும் ஆள் வரல, யாரும் வரல. உங்களுடைய ஆவிக்குரிய நிலை, உங்களுடைய ஜெப நிலை, எங்கள் தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கென்று நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிற பொழுது உங்களுடைய பிரேயர்ஸல் கட்டப்படும், உங்களுடைய குடும்பம் கட்டப்படும், உங்களுடைய வேலை கட்டப்படும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் மகா பயங்கரமாய் இருக்கும். உங்களை சுற்றில இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று. இந்த வசனம் இந்த ஆண்டே முடிய போது, வசனமே தெரியல, எங்கிருந்து வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது? இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எல்லோரும் எழுமி நின்று தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உலர்ந்த எலும்புகள் ஆவிக்குரிய மரணம், உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தை இன்மை, உலர்ந்த எலும்புகள் ஆவியானவருடைய நிறைவு, உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கையற்ற நிலை, உலர்ந்த எலும்புகள் ஆவியானவருடைய உயிர்ப்பித்தல். கர்த்தருடைய ஆவி இன்றைக்கு திருச்சபைக்குள் வைக்கப்படும். கர்த்தருடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியினாலே உங்களுடைய நிலையில் நிறுத்தப்படுவீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு சில பாடல்கள், சிறிய சிறிய வரிகளை பாடி தெய்வ சமூகத்தில் இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இந்த கால வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் முடியாத காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடுகிற பொழுது தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க, தேவ ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது, தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலவீனங்கள் மாறும், கட்டுகள் உடைக்கப்படும். தேவனுடைய ஆளுகை உங்களை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தயவு செய்து எல்லாரும் எழும்பி நின்று 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, உலர்ந்து போன என்னுடைய சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உலர்ந்து போன என்னுடைய ஜீவியத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு கூட சொல்லுவோமா? நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, அபிஷேகம், தேவாவியின் நிறைவு, தேவாவியின் நிறைவு, தேவாவியின் நிறைவு, தேவாவியின் நிறைவு. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. இந்த கால வேளையில தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை, தேவ அன்பின் வல்லமை, தேவ ஆவியானவருடைய உணர்த்து வைக்கிற தேவ வல்லமை சபையே
சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்கும்படிக்கு அழைக்கிறார். தம்முடைய வல்லமையினால நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வரங்களினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ பலத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆளுகையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ தீர்க்கதரிசனங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தில் அசைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பாவ உணர்வு அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அக்கினி தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அசைவு உண்டாகட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ரீதல்லரம்மா ஷதனரதல்லரம்மா. கர்த்தருடைய ஆவியானவர் சகோதரனே, சகோதரியை உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுங்க. அவர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுங்க. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. பாவ உணர்வினால் உணர்த்தப்படுகிற பொழுது பாவியாக என் மீது கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ரிதல்லரம்மா ஷதுனா ரிதலிரவை ஆந்தினா ரிதல்லரம்மா ரிதலிரவை ஆங்கனா ரிதல்லரம்மா. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னுடைய வேத வாசிப்பை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சுட்டெரிக்கப்பட்ட மண்மேடுகள் உயிர்ப்பிக்கப்படும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் இந்த காலவேளையில அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் கர்ப்பம் செத்ததா இருக்கிறதோ, கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உன் வேலை செத்ததா இருக்கிறதோ, கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய குடும்பம் செத்ததா இருக்கிறதோ, கர்த்தர் தம்முடைய ஆவியை உன்னுடைய குடும்பத்தில் அனுப்புகிறார். ரீதல்லரம்மா ஷதன ரிதல்லரமாத்தினா ரிதலிரவை அங்கன ரிதலிரவோ ரிதலிரவை ஆத்தினா ரிதலிரமோ ஷதன ரிதலிரமாத்தினா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. இந்த கடைசி கால எழுப்புதல், ஓ தேவ ஆவியானவரே, எங்களை கொண்டு உருவாக்கப்பட வேண்டுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே,
உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் வல்லமை வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, எல்லோரும் கேட்போமா? உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. நானும் ஓடிட வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. தேவாவியானவரே, உம்முடைய அசைவாடுதலுக்காய் நன்றி. நீர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஜெப ஆவி பற்றி பிடிக்கிறதற்காய் நன்றி. வேத வாசிப்பு பற்றி பிடிக்கிறதற்காய் நன்றி. தீர்க்க தரிசனங்கள் பற்றி பிடிக்கிறதற்காய் நன்றி. ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களுக்காய் நன்றி. சபை முழுவதும் தேவ வல்லமை ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி. நான் கர்த்தர், நான் மாறாதவர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.